அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குடும்ப சொத்துக்கள், இந்து வாரிசுரிமை சட்டம் அது இருக்கட்டும், குடும்ப சொத்துக்களில் ஏற்படும் பாகப்பிரிவினை பார்ட்டிஷியன் சம்பந்தமான பிரச்சனைகள், அதிலும் மிக முக்கியமாக அடிப்படைத்தன்மை இல்லாத பார்ட்டிஷியன், அடிப்படையே இல்லாமல், உரிமை இல்லாமல் கேட்கக்கூடிய பார்ட்டிஷியன் பாகப்பிரிவினை சம்பந்தமான ஒரு வழக்கில் இந்திய உச்சநீதிமன்றம், மாண்புமிகு சுப்ரீம் கோர்ட், இந்திய உச்சநீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சுருக்கமாக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது என்ன கேஸ் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் அம்மா இருக்காங்க, அவர்களுக்கு 3 மகன்கள் இருக்கிறார்கள். ஸோ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்து பெண், இது இந்து வாரிசுரிமை, இந்து குடும்பங்கள் சம்பந்தமான ஒரு கேஸில் சுப்ரீம் கோர்ட்டால் கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட். ஸோ அந்த அம்மா 3 மகன்கள் அந்த அம்மாவுக்கு இருக்காங்க. அந்த அம்மா மூத்த மகனுக்கு தன்னுடைய சொத்துக்களை கிஃப்ட் பத்திரமாக பதிவு செஞ்சு, சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செஞ்சு மூத்த மகனுக்கு அந்த அம்மாவோட சொத்துக்களை கொடுக்குறாங்க. இப்போது கடைசி பையன், லாஸ்ட் மகன் இருக்கார்ல, அவருக்கு அது பிடிக்கல. அவர் என்ன சொல்றாரு, அந்த மகன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது கூட்டு குடும்ப சொத்து, எங்க அம்மா என்னுடைய மூத்த சகோதரருக்கு கொடுத்த அந்த கிஃப்ட் டீடு செல்லாது, இது ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி, கூட்டு குடும்ப சொத்து எங்க அம்மா கொடுத்தது, அதனால இதை பார்ட்டிஷியன், பாக பிரிவினையாக பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க. அங்கெல்லாம் நடக்கலை. கடைசியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. எனக்கு பாக பிரிவினை பிரித்து கொடுங்க, எங்கள் அம்மாவோட எங்கள் அம்மா மூத்த மகனுக்கு, எனது சகோதரருக்கு, மூத்த சகோதரருக்கு எழுதி கொடுத்த அந்த சொத்து ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி, அதை பாகப்பிரிவினை பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போது சுப்ரீம் கோர்ட்டு இந்த கேஸில் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டு என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதை பார்ப்பதற்கு முன்பு, இந்த இளைய மகன் தரப்பு வாதங்கள் என்னென்ன அப்படின்னா, அந்த அம்மா எழுதி கொடுத்தாங்கல்ல, மூத்த மகனுக்கு எழுதி கொடுத்த அந்த ப்ராப்பர்ட்டி அந்த அம்மா சுயமாக சம்பாத்தியம் செய்து, செல்ஃப் அக்வயர்டு ப்ராப்பர்ட்டி கிடையாது, சுயமாக சம்பாத்தியம் செய்து வாங்கிய சொத்து கிடையாது. அந்த ப்ராப்பர்ட்டி அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட், அதாவது இந்த பையனோட அப்பா அந்த அம்மாவுக்கு எழுதி கொடுத்த சொத்து. அந்த பையனோட அப்பா கொடுத்துருக்காங்க, அந்த அம்மாவுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த அம்மாவுக்கு ஃபினான்சியலாக எந்த ஒரு சோர்ஸும் கிடையாது. இந்த இளைய மகன் சொல்கிறாரு, எங்கள் அப்பா தான் எங்கள் அம்மாவுக்கு எழுதி கொடுத்தாங்க, வாங்கி கொடுத்தாங்க அந்த சொத்தை, அதனால எங்கள் அப்பா இப்போ இல்லை, அதனால இது கூட்டு குடும்ப சொத்து தான் அப்படிங்கிற பாயிண்ட்டை இளைய மகன் எடுத்து வைக்கிறாங்க. இப்போது அந்த அம்மா தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது நான் சுயமாக சம்பாத்தியம் செய்து வாங்கிய சொத்து, அதற்கான செக்கெல்லாம் கொடுக்குறாங்க, இந்த வருஷத்தில் வாங்கின சொத்து, அப்போது நான் கொடுத்த செக்கு அப்படிங்கிற டாக்குமெண்ட்லாம் ஷோ பண்ணுறாங்க. அப்போது அந்த அம்மா என்ன ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா, அது அவங்க சுயமாக சம்பாத்தியம் செய்து வாங்கிய சொத்து, இந்த வருஷத்தில் நான் செக்கு கொடுத்து தான் வாங்கியிருக்கேன், அந்த சொத்தை எனது ஹஸ்பண்டு கொடுக்கல, வாங்கி கொடுக்கல, நானாக சுயமாக சம்பாத்தியம் செய்து செக்கு கொடுத்து, காசோலை கொடுத்து வாங்கிய ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற டாக்குமெண்ட்லாம் ப்ரூவ் பண்ணுறாங்க, கோர்ட்டில் காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த அம்மா இந்த மூத்த பையனுக்கு அந்த கிஃப்ட் டீடு எழுதி பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்களா, அதற்கு முன்பு, அதை பதிவு செய்வதற்கு முன்பு ஒரு உயில் எழுதியிருக்காங்க. 3 மகன்களுக்கும் அந்த சொத்தை 3 பாகங்களாக பிரித்து உயில் எழுதி வச்சிருக்காங்க, வில் எழுதி வச்சிருக்காங்க. அதை இந்த இளைய மகன் அக்செப்ட் பண்ணியிருக்காரு உயில் எழுதி வைத்த போது. ஆனால் அதற்கு பிறகு அந்த அம்மா ஏதோ ஒரு காரணத்தினால அந்த உயிலை ரத்து செய்துவிட்டு மூத்த மகனுக்கு மட்டும் கிஃப்ட் டீடாக அந்த முழு சொத்தையும் எழுதி வச்சிடுறாங்க. இப்போ 2வது மகன் நடுவில் இருக்கார்ல, அந்த பையனுக்கு அம்மா எழுதி கொடுத்துருக்காங்களா கிஃப்ட் டீடாக, மூத்த மகனுக்கு எழுதி கொடுத்துருக்காங்களே, அதில் எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை, எந்த ஒரு மறுப்பும் இல்லை. இளைய மகனுக்கு மட்டும்தான் மறுப்பு இருக்கு. ஸோ இளைய மகனுக்கு மறுப்பு இருக்கு, உரிமை கேட்குறாரு, கூட்டு குடும்ப சொத்து அப்படிங்கிற உரிமை கேட்குறாரு. இப்போ டாக்குமெண்ட், இந்த இருதரப்பு டாக்குமெண்ட்லாம் பார்த்துட்டு நீதிமன்றம் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா,
இந்து வாரிசுரிமை சட்டம் செக்ஷன் 14(1) செக்ஷன் 14(1) இந்த இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி இந்து பெண் தான் சுயமாக சம்பாத்தியம் செய்து வாங்கிய சொத்துக்களை அவர்கள் விருப்பப்படி யாருக்கு வேண்டுமானாலும் எழுதி கொடுக்கலாம். எந்த ஒரு டிசிஷன் அவங்க விருப்பப்படி டிசிஷன் எடுக்கலாம். அந்த சொத்தின் மீது சுயமாக சம்பாத்தியம் செய்த சொத்தின் மீது இந்து பெண் இந்த இந்து வாரிசுரிமை சட்டம் 14(1) கீழ் அவங்க சுயமாக முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்கிறது. இதை சுட்டிக்காட்டி இந்த அம்மா எடுத்த முடிவு சரிதான். அது அந்த அம்மா சுயமாக சம்பாத்தியம் செய்து வாங்கிய ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருச்சு. டாக்குமெண்ட்லாம் ஷோ பண்ணிட்டாங்க. அதனால இந்த சட்டத்தின்படி அந்த அம்மா எடுத்த டிசிஷன் செல்லும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதை ரெஃப்யூசல் பண்ணிடுறாங்க. அட்மிட் பண்ணலை. அந்த அப்பீலை அட்மிட் பண்ணாமல் சுப்ரீம் கோர்ட்டு இந்த உத்தரவை இந்த தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இந்து வாரிசுரிமை சட்டம் செக்ஷன் 14(1) கீழ் இந்து பெண் சுயமாக சம்பாத்தியம் செய்து வாங்கிய ப்ராப்பர்ட்டியை அவங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அவர்களுக்கு முழு உரிமை இருக்கிறது, முழு சுதந்திரம் இருக்கிறது. செல்ஃப் அக்யூர்டு ப்ராப்பர்ட்டி, சுயமாக சம்பாத்தியம் செய்து வாங்கிய சொத்துக்களை இந்து பெண் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அவர்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. இதுதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்றைய தகவல். நன்றி, வணக்கம்.